வணக்கம் மேடம். வணக்கம். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயோட 101வது பிறந்த தினம் இன்னைக்கு கொண்டாடப்பட்டுகிறது. அவருடைய ஸ்பெஷல் என்ன மேடம்? அவரை நீங்க ஒரு அரசியல்வாதியா பார்க்கலாம், ஒரு ஆளுமையாளரா பார்க்கலாம். அதையும் தாண்டி தனி மனித வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பேச்சாளர், கவிதை பணிபவர், அப்படி 3 பகுதியா நீங்க பார்க்கலாம். அதில் நம்ம முதல்ல அவர் ஒரு அரசியல்வாதியா பார்ப்போம். சில பேர் அரசியல்வாதிகள்ல கடுமையாக நடந்துப்பாங்க, சில பேர் ரொம்ப சாஃப்ட், அதாவது ரொம்ப அவருடைய அணுகுமுறையை எல்லாரையும் அரவணைச்சு போறக்கூடிய அணுகுமுறையா இருக்கும். எதுலையுமே பதற்றம் அடையாமல் அமைதியா எடுத்துட்டு போய் வெற்றியை காணக்கூடிய குணம் கொண்டவர். ஆனா பேச்சு ஆக்கிரமத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்ரோஷமா உணர்ச்சி பூர்வமா பேசுவார். அவர் பாராளுமன்றத்தில் பேசும்போதெல்லாம் நீங்க கேட்கணும்னாக்க அவ்வளவு கவிதையாகவும் பேசுவார், ஸ்லேடையாக பேசுவார். அவர் பேச ஆரம்பித்தார்னாக்க எதிர்கட்சிகள் கூட எழுந்து போக மாட்டாங்க. ஒரு கோஷம் எழுப்புறதோ டவுன் டவுன் சொல்கிறதோ அதெல்லாம் இருக்காது. அவ்வளவு தெளிவாக கேட்பார். அவ்வளவு ஆளுமை மிக்கவர். மொழியிலையும் சரி, எல்லா மொழியிலையும் அவருடைய என்ன இது ஹிமாச்சல அவர் லக்னோவில் பிறந்தவர். அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஹிமாச்சல பிரதேசத்துடைய அடிமட்டத்தில் இருக்கிற மலையாளத்துடைய இந்துஸ்தானி பேர். இந்துஸ்தானியில் ரொம்ப அழகாக கவிதை பண்ணிவார். அந்த அளவுக்கு திறமை பெற்றவர். அவருடைய நேர் சீரர் தான் எல்கே அத்வானி அவர்கள். அவர் இப்போ நமக்கு ஒரு பெரியவராக இருந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவருடைய ஆளுமையை பற்றி பேசுவோம். இவர் பிரதமராக 2 தடவை இருந்தார். ஒரு தடவை ஷார்ட் டேர்ம் மெஜாரிட்டி இல்லாமல் பாஜக அமைச்சதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு கவுந்து போயிடுது. அப்போ திருப்பி ஆட்சிக்கு வராங்க. இப்போ அவருடைய ஆட்சியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி 100வது பிறந்த நாளான இன்று அவருக்கு நம்ம மலராஞ்சலியை தெரிவிச்சுக்கிறோம். இது மக்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சிகள் தன்னுடைய தகப்பனாருடைய 100வது பிறந்த நாளாக்க காயின் வெளியிடணும், அப்படி கொண்டாடணும், இப்படி கொண்டாடணும், லெட்டர் போட்டு அப்பாக்கோசரம் செய்கிற மாதிரி இங்கே கிடையாது. மக்களாக ஏன்னா இவர் வாழ்நாள் முழு பிரம்மச்சாரியா வாழ்ந்தார். வாழ்ந்துட்டு நாட்டுக்கோசரமே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவருடைய இதனால் இன்னைக்கு மக்களே முன்னுக்கு பிரபலமாக பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காரு. அவருடைய இந்த பிறந்த நாளை மக்கள் எப்படி கொண்டாடினாக்க குட் கவர்னன்ஸ் டே, சுஷாசன் திவஸ் ஹிந்தியில் குட் சிறந்த ஆளுமை தினம் பேர், குட் கவர்னன்ஸ் டே பேர். ஏன்னா அவருடைய திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க வெளிப்படையாத ஒரு கணக்கிட்டு சொல்லக்கூடிய மக்களை சார்ந்த ஒரு திட்டங்களாக இருக்கும் அவருடைய நிர்வாகம். அவர் 1998 2004 வரைக்கும் அவர் என்னென்ன செஞ்சாங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு தன்னெச்சரிகாரம் இருக்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிற ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு ஆட்சி தத்துவத்திலிருந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்டேஷன்ஸ் பேர், அதாவது ஒரு திட்டங்களை அமைப்பு ரீதியாக எப்படி எடுத்துகிட்டு போனோம், அது குறுகிய காலத்தை மக்களை கொண்டு போய் பரந்த ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்கணுங்கிறத பார்த்தாரு. அதனால் இவர் பார்த்த திட்டங்கள் நம்ம 3 பிரிவாக பேசுவோம். ஒன்று கனெக்டிவிட்டி, அதாவது கட்டமைப்புகள் சரியாக இருந்தால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குன்னு பேர். அதனால் ஹார்ட்வேரில் ரொம்ப வளர்ச்சியை கொண்டு கொடுத்தது. அப்போ பார்க்குறச்சுன்னா முதல்ல கவனம் செலுத்தியது சடக் கிராந்தி, அதாவது ரோடு ரெவல்யூஷன், ரோடு ஒரு புரட்சி, அதாவது ரோடுகளை தயாரிக்கிற ஒரு புரட்சியை கண்டார். இவர் இப்போ காலத்தில் என்ன பண்ணிங்கனாக்க அது கோல்டன் தங்கத்தாரை திட்டங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 5846 கிலோமீட்டருக்கு டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை 3த்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஹைவே, ஒரு ரோடுகளை சாலைகளை அமைச்சார். அந்த சாலைகள் நெடுஞ்சாலைகள் அமைச்சது மூலம் நம்மளுடைய பொருளாதாரமும் ஏழை மக்களுடைய விவசாயிகள் எளிதாக ஒரு சாமானியவர்கள்லாம் ஒரு வியாபாரத்தை பிரபலப்படுத்துவதற்குரிய முகாந்திரத்தை உருவாக்கினார். அதான் முக்கியமான அவருடைய இது. அதனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த பெட்ரோல், டீசல் அதனுடைய செலவுகள் குறைஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறங்களில் சாலைகளை இடுது. அந்த இதுக்கு பேர் தான் பிரதம கிராம் சடக் யோஜனா பேர். இன்னைக்கு கிராமப்புறங்களில் ஸ்டேட்டுக்கு ஹைவே போடுறதுக்கெல்லாம் இந்த திட்டத்துக்கு தான் இன்னைக்கு என்ன மார்க்கெட் வேல்யூக்கு இருக்க லேண்ட் எடுக்கிறாங்களோ அந்த லேண்டுக்கான தொகையை கொடுத்து விரிவாக்கம் செஞ்சு மக்களுக்கு ஒரு ஈஸியாக ஒருத்தருக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா விதத்துக்கான தயாரிப்பு திட்டத்தை வகுத்து கொடுத்தவர். இதனால் இந்த திட்டத்துக்கு தயாரிக்கப்பட்ட சாலைகள் எந்த கால
ஒரு கடினமான ஒரு சீதோஷ்ண நிலையில் கூட நல்லா வேலை செய்யுங்கிறத நம்ம வந்து இங்கே பதிவு செய்கிறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இவருடைய திட்டங்கள் மூலம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து போர்பந்தர், கன்னியாகுமரியிலேருந்து சில்சர்னா என்ன சொல்கிறேன்னாக்கா இமாலயாஸ், ஸ்ரீநகர், எல்லா இடத்துக்கும் அதே மாதிரி கிழக்கு பக்கத்தில் இருக்க அகர்தலா எல்லா இடத்துலையும் இணைக்கிற மாதிரி ஒரு சாலை திட்டத்தை ஏற்படுத்தினார். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டெலிகாம் ரெவல்யூஷன் பேர், அதாவது தகவல் தொடர்பு துறை. 1999 ஒரு மாஸ்டர் பிளானை கொண்டு வந்து அதன் மூலம் பெரிய அளவுக்கு ஒரு புனரமைப்பை கொண்டு வந்தார். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டி அதனால வந்து என்ன பண்ணானாக்க ஈஸியான தகவல் தொடர்பு ஒரு நெட்வொர்க்கை உண்டாக்குறதுக்கு உதவியாக இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் ரேட்ஸ் ஒவ்வொரு ரூபாய்க்கு ₹1.5 ₹2 இன்கமிங் காலாக இருந்தால், அவுட் கோயிங் காலாக இருந்தால், அதுக்கப்புறம் ஃபாரின் கால்ஸாக இருந்தால் இவ்வளோ இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒழிச்சிட்டு டிஜிட்டலாக இவ்வளோ பிரிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அது வந்து பெரும் அளவில் பார்க்கப்பட்டது. அதனால அந்த மத்திய அரசினுடைய பாரத் சஞ்சார் நிகம் BSNL அது வந்து ஒரு கார்பரேட் செக்டராக மாறி பல இடங்களில் வந்து ஒரு மாதிரி கடைகோடி கிராமத்தில் கூட போகிற அளவுக்கு லைன்லாம் போட்டாங்க. அது பெரிய அளவில் போச்சு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா விமானத்துறை, ரயில் துறை, விமானத்துறை, புகைவண்டித்துறை. நீங்கள் நம்ம எல்லாருமே கேட்குறோம், இப்போ டிக்கெட்டு IRTCயில் வந்து தக்காலில் புக் பண்ணி ஈஸியாக கிளம்பலாங்கிறாங்க. அப்போ அந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியது திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய காலத்தில் இருக்கிறது நம்ம இங்கே பதிவு செய்கிறோம். அதனால் பல ஆயிரம் கோடி மக்களுக்கான ரயில்வே வந்து டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போச்சு. அந்த திட்டத்தை ஆகஸ்ட் 3, 2002 அன்னைக்கு அவர் வந்து அறிமுகப்படுத்தினார். அதனால் இதில் கரப்ஷன்லாம் இப்போ வந்து நான் டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏஜென்ட் வழியெல்லாம் அடிக்க பார்த்தாங்க. அப்படி இல்லாமல் டிக்கெட்டிங், ஆன்லைனில் டிக்கெட்டிங் பண்ணுறதுக்கான வசதியை அன்னைக்கு உருவாக்கினார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க மக்களுக்கு ரயில்வே பயணத்தின் போது, புகைவண்டி பயணத்தின் போது ஒரு பாதுகாப்பு வரணுங்கிறதுக்கும் ஸ்பெஷல் ரயில்வே சேஃப்டி ஃபண்டுங்கிறது, அதாவது நிதி ஒதுக்கினார். அதாவது திட்டங்களில் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டானாக்க 17,000 கோடி அதில் கொடுத்து அது என்னென்ன புனரமைப்பு பண்ணானாக்க ரயில்வே தளவாடங்கள், அந்த ரயில்வே ட்ராக்கு, பிரிட்ஜு அதெல்லாம் வந்து முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து புனரமைக்கப்பட்டது. அதனால ஆபத்துகள் குறைக்கப்பட்டது. இப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டங்களை எப்படி பாருங்க, முதல்ல மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான பல மொழி பேசல பல மாநிலங்களில் இருக்கிறவங்க பல மாநிலங்களில் இருக்கிறதுக்கு இணைப்பதற்கான திட்டத்துக்கான தான் கண்ணில் அவர் வந்து நிறுத்தி வேலை பண்ணாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மக்களது ஆட்சி புரியறதா, மக்களுக்கு சேவை செய்கிறதா அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடைய அவருடைய நிர்வாகம் இருந்ததுங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். அதுக்கு முக்கியத்துவமான காரணம் என்னன்னாக்க இன்னைக்கு ஒரு திட்டங்கள் பட்ஜெட்டு கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை கொண்டு வரும்போது அதில் ஒரு வெளிப்படைத்தன்மையும் ஒழுங்காகவும் இருக்கணும், மக்களை கொண்டாடணுங்கிறதுல உரியா இருந்தார். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு கட்டமைப்பை அமைத்து இன்னைக்கு பெரிய நம்ம முதலமைச்சர் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றது, தமிழகம் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் முதலிடத்தை பெற்றிருக்காங்க. இப்போ மத்திய அரசனுடைய இவங்க இந்த திரு வாஜ்பாய் போன்ற அவர்களுடைய உதவி இல்லாமல் இருந்தால் செஞ்சிருக்க முடியுமா? அது இவர் தான் காரணம். அதே மாதிரி மத்திய அரசினுடைய துறையில் இருக்கிற பங்குகள்லாம் வந்து அந்த அமைச்சர் துறையில் இருக்கிற பங்குகள் எல்லாம் வேற விதமாக பிரித்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார் வியாபாரத்தில். அது முக்கியமாக நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கான ஒரு சேவை செய்கிற விதமாக கிராமப்புறத்தை தாண்டி மேலே மலைவாழ் மக்கள், பின்தங்கியப்பட்ட மலைவாழ் மக்களுக்கான திட்டங்களை முதல்ல கொண்டு வந்தது திரு அடல் பிகாரி வாஜ்பாய் என்பதை நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். அவருடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக அதில் தான் இருந்தது. அவர் என்னென்ன புரிஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு செப்பரேட்டடாக ஒரு தனித்துள்ள அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது நீதி இவங்க சொல்கிறாங்களே நீதி சமூக நீதின்னு அந்த சமூக நீதியை கொண்டு சேர்க்கிற ஒரு துறையை உருவாக்கி அதில் 8% மேலே அதில் பட்ஜெட்டில் வந்து கொடுத்து பாப்புலேஷன் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் திட்டங்களை கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு புனரமைப்பு கட்டணத்தை கொண்டு வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா 2001 இந்திய வளர்ச்சி அடைந்த வடகிழக்கு மாநிலங்களை
மேலே கொண்டு வர தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அந்த நிதியை பெருக்கி மக்களுக்கு சேவை செஞ்சாங்கிறத பதிவு செய்ய வைக்கிறோம். அடுத்தது குடிமக்களுடைய முன்னிலைப்படுத்துது. எப்படி குடிமக்கள்கிட்ட போய் நாட்டு மக்களிடம் எப்படி கொண்டு போய் ஈஸியாக நம்ம தொடர்பு கொள்ள முடியுங்கிறதுக்கான திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது நம்ம சுதந்திரமாக இன்ஃபர்மேஷனை ஒரு தகவலை கொண்டு வர்றதுக்கான 2002 ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்தது. இது எல்லாரும் போயிருப்பாங்க. ரைட் டு நோன்னு அந்த காலத்தில் மாற்றினாங்க. அது பின்னாடி ரைட் இன்ஃபர்மேஷன் மாற்றினாங்க. அவருடைய கண்காணிப்பில் தான் இது வந்தது. அதனால் மக்களுக்கு ஒரு வெளிப்படையான ஆன்லைன் கவர்னன்ஸ், அதாவது ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாத்தையும் ஃபவுண்டேஷனாக வச்சு ஐடி ஆக்ட் 2000, அப்புறம் MSCA 21 இனிஷியேட்டட் கம்பெனியெல்லாம் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ண முடிய ஒரு முகாந்திரத்தை கொண்டு வந்தார். அடுத்தது மக்களுடைய பெருமையும் இதையும் பார்க்கணுங்கிறது, சேஃப்டியும். ஸோ அதாவது என்ன சொல்கிறதுனாக்கா பாதுகாப்பு. அது குறித்து 1998 ஒரு குறிப்பிட்ட உலகளாவிய ஒரு திட்டத்தை கொண்டு இந்தியாவை மனதில் வச்சு கொண்டு வந்தார். அது மிகவும் பாராட்டத்தக்கதானது. அதனுடைய தான் சந்திராயன் 1. அதில் நமக்கு சந்திராயன் 1 அனௌன்ஸ் பண்ணது திரு வாஜ்பாய் அவர்கள் 2003 இண்டிபெண்ட் சுதந்திர தின விட உரையிலங்கிறத நம்ம பதிவு செய்ய வேணுமோ. அது எத்தனை பேர் மறந்துட்டு இருக்காங்கிறத நினைவுபடுத்துவோம் திமுக போன்ற கட்சிகளுக்கு. அடுத்தது டெல்லியில் மெட்ரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் மாண்புமிகு மறைந்த முன்னாள் பிரதமர் திரு அட்டல் பிகாரி வாஜ்பாய்ங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்யலாம். அப்புறம் இப்போ கேள்விப்படுறீங்களே, எங்களுக்கு கல்வியில் பணம் கொடுக்க மறுக்கிறாங்கன்னு சர்வ சிக்ஷா அபியான், அது எல்லாருக்கும் சமமான ஒரு கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 86வது சட்ட திருத்தத்தை இறையாண்மையில் கொண்டு வந்து குழந்தைகள் 6லேருந்து 14 குழந்தைகளுக்கு 14 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த திட்டத்தின் மூலம் எல்லாரும் இணைக்கணுங்கிறத கொண்டு வந்தார். அப்புறம் அந்தோதய அண்ணா யோஜனா இப்போ எல்லா ரேஷன் கடையிலையும் இப்போ கிடைக்குது இல்லையா, அந்த இது ரேஷன் கடையான அரிசி அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது திரு அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அதை திறம்பட கொரோனா காலத்தில் நடத்தி காட்டியவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதான் 2000. அப்புறம் விவசாயிகளுக்கான கிரெடிட் கார்டு, அதாவது முன்படமாக வாங்கக்கூடிய கார்டை 1998 விவசாயிகளுக்கு கொண்டு வந்தவர் திரு அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். இப்படியாக அவருடைய காலத்தில் ஹைவே, அதாவது தகவல் தொடர்பு, அதுக்கப்புறம் விவசாயிகள் திட்டம், மக்களுக்கான புரிதல், இப்படியாக பல திட்டங்களை நல்லபடியாக கொண்டு வந்ததுனால அவருடைய பிறந்த தினத்தை நல்லாட்சி தினமாக நம்ம கொண்டாடுறோங்கிறத பதிவு செய்கிறோம். நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.